தாய் கட்டி உதைத்த போது அண்டாண்டம் தான் தெரிய மண் தின்று வாய் காட்டி பண்டோர் நாள் தாயின் முன்பு பண்டோர் நாள் அற்புதங்கள் படைத்தானே. பரந்தாம பயிரை கண்டாலே போதாதோ காடு வரை துணை வந்து காத்திடாதோ என்று சொல்கிறார். அந்த வெண்ணெய் இருக்கிறதே ஒரு அபூர்வமான பொருள். அப்படிப்பட்ட அந்த வெண்ணெய் நீரிலேயே தோன்றி நீரிலேயே ஒட்டாது. அப்படி இந்த உலகத்திலேயே வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்திலே ஒட்டாத ஒரு மிகப்பெரிய தன்மை இருக்கிறதே, அதுதான் தூயவர்களுடைய ஞானிகளுடைய மனம். தாமரை இலை தண்ணீர் போலே என்று சொல்வார்களே, அதுபோல வெண்ணெய். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசன் அற்புதமாக நமக்கு தந்த கிருஷ்ணர் அந்தாதி அந்த பாடல்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணனுடைய அற்புதமான லீலைகள், அவன் வழிகாட்டிய விதயம், அவனை மனத்திலே கொண்டு நாம் வாழ்க்கையிலே வாழக்கூடிய நெறிமுறைகள், இவற்றையெல்லாம் அழகான தமிழ் பாக்களாக நமக்கு அந்தாதி முறையிலே தந்திருக்கிறார் கிருஷ்ணர் அந்தாதி. அந்த பாடல்களிலே ஒவ்வொரு பாடலாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கான பாடல்கள் உண்டோடி தாழியினை உடைத்தானே. உண்டோடி தாழியினை உடைத்தானே, தாய் கட்டி உதைத்த போது அண்டாண்டம் தான் தெரிய, இந்த உலகங்கள் எல்லாம் தெரியும் வண்ணம் மண் தின்று வாய் காட்டி, தாய் கட்டி உதைத்த போது அண்டாண்டம் தான் தெரிய மண் தின்று வாய் காட்டி பண்டோர் நாள் தாயின் முன்பு பண்டோர் நாள் அற்புதங்கள் படைத்தானே. பரந்தாம பயிரை கண்டாலே போதாதோ காடு வரை துணை வந்து காத்திடாதோ என்று சொல்கிறார். உண்டோடி தாழியினை உடைத்தானே, தாய் கட்டி உதைத்த போது அண்டாண்டம் தான் தெரிய மண் தின்று வாய் காட்டி பண்டோர் நாள் அற்புதங்கள் படைத்தானே. அவனுடைய பால லீலைகள், கண்ணன் என்று சொன்னாலே லீலைகள் அல்லவா? அவனுடைய பால லீலைகள், எப்படிப்பட்ட லீலைகளை அவன் செய்தான்? அவன் வெண்ணெய் திருடினான். ஏன் வெண்ணெய் திருடினான்? அவர்கள் வீட்டிலே இல்லாத பசுக்களா? அவர்கள் தான் அந்த கோகுலத்தினுடைய தலைவன். யசோதையும் நந்த கோபுரம் தான் கோகுலத்தினுடைய தலைவர்கள். அவர்கள் வீட்டிலே அப்படியே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாரே, அப்படி பாலும் தயிரும் ஆறாக ஓடும் என்று சொல்லுவாள். சேறு ஏற்பட்டு விடுவாம், அந்த அளவிற்கு பாலும் தயிரும் அங்கே இருக்கிறது, வெண்ணெய் இருக்கிறது, அப்படியே பானை பானையாக இருக்கிறது. ஆனால் இதை விட்டுவிட்டு ஏன் எங்கே ஓடிப்போய் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய பானையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை திருடுகிறான்? உண்டோடி தாழியினை உடைத்தானே. ஏன் அந்த தாழிகளை உடைத்தான்? எண்ணத்தாழி என்று சொல்லுகிறோமே, அந்த தாழியினை ஏன் உடைத்தான்? காஞ்சி பெரியவர் நமக்கு அழகான விளக்கம் சொல்லுகிறார். வெண்ணெய் இருக்கிறதே, அது ஒரு அபூர்வமான பொருள். இந்த வெண்ணெய் எப்படி உருவாகிறது? ஒரு தூய்மையான பாத்திரம், நல்ல பாத்திரம். அந்த பாத்திரத்திலே பசும்பாலை வாங்கி வைக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற பாக்கெட் பால் அல்ல, பசும்பாலை வாங்கி வைக்கிறோம். பாத்திரம் தூய்மையாக இருந்தால்தான் பால் திரிந்து போகாமல் இருக்கும். அப்படி உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த பசும்பாலை வாங்கி வைக்கிறோம். அந்த பசும்பாலை காய்ச்சுகிறோம். அந்த பசும்பாலை காய்ச்சிய பிறகு அது கொஞ்சம் இளஞ்சூடாகின்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். பால் இளஞ்சூடாக இருக்கிற பொழுது அதிலே கொஞ்சம் தயிரை சேர்க்க வேண்டும். நான் மிகப்பெரிய வசதி படைத்தவன், ஆகையினாலே 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தயிர் சேர்ப்பேன் என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் தயிரை சேர்க்க வேண்டும். தயிரை சேர்த்த பிறகு காத்திருக்க வேண்டும். ஒரு குறைந்தது 4 மணி நேரமாவது காத்திருக்க வேண்டும். அந்த பால் முழுக்க தயிராக மாறும். அந்த தயிரை எடுத்து மத்து என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு நம்முடைய பேரன் பேத்திக்கெல்லாம் தெரியுமா என்று தெரியாது, மத்து என்று ஒரு தயிரை கடையக்கூடிய ஒரு உதவி செய்யக்கூடிய உபகரணம். அந்த மத்தை எடுத்து அந்த தயிரை கடைய வேண்டும். அப்படி கடைந்தால் அந்த தயிரிலே இருந்து வெண்ணெய் தோன்றும். அந்த வெண்ணெய் இருக்கிறதே ஒரு அபூர்வமான பொருள். என்ன பொருள் என்று கேட்டால், எந்த நிலையிலே எந்த நீர்ப்பொருளிலே இருந்து தோன்றியதோ அந்த நீர்ப்பொருளிலேயே அது ஒட்டாது. அப்படி நீர்ப்பொருளிலேயே அது ஒட்டாத அந்த தன்மையினாலே அந்த வெண்ணெய் இருக்கிறதே அது தூய்மையாக, அது போல ஒரு தூய்மையை, அது போல ஒரு அழகான அந்த அற்புதத்தை பார்க்க முடியாது. அதனுடைய பளபளப்பு, அதனுடைய வெண்மை அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வெண்ணெய் நீரிலேயே தோன்றி நீரிலேயே ஒட்டாது. அப்படி இந்த உலகத்திலேயே வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்திலே ஒட்டாத ஒரு மிகப்பெரிய தன்மை இருக்கிறதே, அதுதான் தூயவர்களுடைய ஞானிகளுடைய மனம்.
தாமரை இலை தண்ணீர் போலே என்று சொல்வார்களே, அதுபோல வெண்ணெய். அப்படி தன்னிடத்திலே பக்தி கொண்டு இந்த உலகத்திலேயே வாழ்ந்தும் இந்த உலகத்திலேயே ஒட்டாமல் பற்றற்று இருக்கிறவர்களுடைய அந்த இதயம் இருக்கிறதே, அது வெண்ணெய் போல இருக்குமாம். அதை பகவான் தெரியாமல் எடுத்துக்கொள்கிறாராம். ஞானசம்பந்தர் கூட முதல் பாடலில் சொல்லுகிறார், என் உள்ளம் கவர் கள்வன் என்று சொல்லுவார். தஸ்கராணாம் பதையே நமக என்று ருத்ரம் சொல்லுகிறது. அப்படி திருட்டு கூட்டத்தினுடைய தலைவன் எதை திருடினான்? இதயத்தை திருடினான். என் உள்ளம் கவர் கள்வன். அப்படி இதயத்தை திருடி கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, அந்த தன்மைதான் பகவான் தெரியாமல் வெண்ணெய் எடுக்கிறானாம். ஏன் தெரியாமல் எடுக்கிறான்? தெரிந்து எடுத்தால் பகவான் இடத்திலிருந்து இதை எடுத்துக்கொண்டானே என்ற ஒரு சிந்தனை கூட அவர்களுக்கு வந்து விடக்கூடாது என்பது தெரியாமல் எடுக்கிறான். அப்படி வெண்ணெய் ஏன் திருடினான் என்று சொன்னால், தூயவர்களுடைய உள்ளத்தை அவன் திருடினான் என்பதுதான் அதனுடைய உள்ளார்த்தமான ஆன்மீக பொருள். அப்படி வீடுகள் தோறும் போனான், வெண்ணெய்களை திருடினான். வெண்ணெய்களை திருடியதோடு இல்லாமல் அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்தான். பிறகு ஒரு நாள் ஒரு தோழன் ஓடி வந்து யசோதரிடத்தில் சொல்லுகிறான், அம்மா, உன்னுடைய பிள்ளையை பாருங்கள், அங்கே வந்து மண்ணை அள்ளி தின்று கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். வேகமாக யசோதை ஓடி பார்த்தால் மண்ணை தின்கிறாள். கையை அடித்து வாயிலே இருக்கிற மண்ணை எல்லாம் சுத்தம் செய்து வாயை திறந்து காட்டு, இன்னும் ஏதாவது மண் இருக்கிறதா என்று பார்ப்போம் என்று ஒரு தாய்மையோடு கூட அவள் கோபத்தோடு சொல்லுகிறாள். பகவான் வாயை திறக்கிறார். இந்த பிரபஞ்சம், இந்த பிரம்மாண்டம், இந்த கடல், இந்த மலை, இந்த ஆறு, இந்த அற்புதமான வனங்கள், இது எல்லாம் அவன் வாய்க்குள்ளாக உலகம் 7 வாயுள் கண்டாளே என்று சொல்லுகிறாள் ஆழ்வார் பெருமகனார். அப்படி உலகம் 7ஐயும் கூட தன்னுடைய வாய்க்குள்ளே காட்டி அப்படியே ஒரு கணத்திலே அவளை திகைக்க வைக்கிறான். இந்த வாய்க்குள்ளேயே தான் குட்டி கிருஷ்ணன் இருக்கிறான். அவளை வேடிக்கை பார்க்கக்கூடிய யசோதையும் இருக்கிறாள். எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த அற்புதத்தை அவன் செய்தான். இந்த அற்புதத்தை செய்த அடுத்த கணமே என்ன செய்தான்? அப்படியே மாயையிலே கொண்டு போய் அவளை திரும்ப மறைத்து வைத்து விட்டான். என்ன காரணம்? யசோதைக்கு தன் குழந்தை கடவுள் என்று தெரிந்தால் பிறகு அந்த குழந்தைத்தனத்தை அங்கே காட்ட முடியாது என்பதனாலே. கடவுளே குழந்தையாக வந்தான், குழந்தையே கடவுளாக மாறினான். அந்த குழந்தைதான் கடவுள் என்று அவர்களுக்கு அறியாத வண்ணமும் அவன் செய்து காட்டினான். அப்படி பல பல அற்புதங்கள், பல பல அதிசயங்களை அவன் அந்த கோகுலத்திலே செய்து அவர்களை எல்லாம் அப்படியே மகிழ்வித்தான். ஒரு நாள் தோழர்களோடு போகிறான். அடுத்த வீட்டிலே வெண்ணெய் திருட போகிறார்கள். தோழர்களிடத்திலே எல்லாம் சொல்லி யாரும் வருகிறார்களா என்று பார்த்து மெதுவாக 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 அஞ்சி நடந்த அந்த நடையும் என்று சொல்வார் ஆழ்வார். அப்படி அஞ்சி நடப்பது போல நடக்கிறானாம். தோழர்களை எல்லாம் அப்படியே உட்கார்த்தி வைத்து அவர்கள் அப்படியே முட்டிக்கால் போட்டுக்கொள்ள இவன் மெதுவாக 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 ஏறுகிறான். ஏறுகிற பொழுது இவனுடைய இடுப்பிலே அரைஞான் கயிறு இருக்கிறது. அந்த அரைஞான் கயிறிலே சிறிய சிறிய மணிகள் இருக்கின்றன. அந்த மணிகள் எல்லாம் இவன் நடக்கிற பொழுது அப்படியே ஒலிக்கின்றது. அந்த ஒலிக்கின்ற மணி என்ன செய்கிறது? அந்த வீட்டுக்கார இடத்திலே தன்னை காட்டி கொடுத்து விடும் என்று பகவான் நினைத்தான். ஆகையினாலே மேலே ஏறுகிற பொழுது ஒலிக்கின்ற மணியை பார்த்து சொன்னான், மணிகளை நீங்களெல்லாம் சத்தம் போடக்கூடாது, வாயை பொத்தி கொண்டு இருக்க வேண்டும், அசையக்கூடாது, அப்படியே இருங்கள். பகவான் சொன்னான். கட்டுப்பட்டு அந்த மணிகள் எல்லாம் அசைந்தாலும் கூட ஒலியை எழுப்பாமலே இருந்தன. ஒரு அதிசயம். இவன் மேலே ஏறினான், அந்த பானையை எடுத்தான். அந்த பானைக்குள்ளே இருக்கக்கூடிய வெண்ணெயை அப்படியே மெதுவாக எடுத்து தன் வாயிலே வைத்துக் கொள்ளுகிற பொழுது இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அந்த மணிகள் எல்லாம் கலகல கலகல என்று அடிக்க ஆரம்பித்து விட்டன. உடனே அந்த வீட்டுக்காரி அம்மா வந்து விட்டால். இவர்களை பார்க்கிறார், இவர்களை கட்டி பிடிக்கிறார். இவர்களை ஒருவர் ஓடுகிறான், ஒருவன் தப்பித்துக் கொள்கிறான், ஒருவன் கீழே இருந்து பாய்கிறான். பகவானை மட்டும் காதை பிடித்து திருகி விட்டாள். நேராக யசோதை இடத்திலே கொண்டு போய் மாட்டிவிட்டாள். என்னுடைய வீட்டிலே இன்றைக்கு இவன் வெண்ணெய் திருடினான் என்று. பிறகு யசோதை கோபித்துக் கொண்டாள். அது நடந்த சம்பவம். ஆனால் இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு கண் மட்டும் தனியாக வந்து அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு கோபம் எல்லாம் இந்த மணிகள் மேலே தான். இந்த மணிகளை பார்த்து கேட்டான், நான் தான் உங்களிடத்திலே சொன்னேனே, நீங்கள் ஒலிக்கக்கூடாது, நீங்கள் ஒலித்தால் அந்த வீட்டை சார்ந்தவர்கள் வந்து விடுவார்கள், ஆகையினாலே ஒலிக்காதீர்கள் சொல்லித்தானே நான் மேலே ஏறினேன், பிறகு எதற்காக ஒலித்தீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது இந்த மணிகள் வணக்கத்தோடு சொன்னது, பகவானே, நீ சொன்னபடி நீ ஏறுகிற வரைக்கும் நாங்கள் ஒலிக்கவில்லை. ஆனால் எப்பொழுது நீ அந்த வெண்ணெயை எடுத்து வாயிலே உண்ணத் தொடங்கினாயோ அப்பொழுது உனக்கு நிவேதனமாகிறது அல்லவா? நீ உனக்கு நிவேதனமாகிற பொழுது
அனுபவிக்கத்தானே நாங்கள் பிறந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் பிறந்ததற்கான பயனை, நாங்கள் பிறந்ததற்கான பணியை நாங்கள் செய்யாமல் எப்படி இருப்பது என்று கேட்டது அந்த மணிகள் எல்லாம். ஆம், நிவேதனத்தின் போது மணி அடித்து தானே செய்கிறோம். ஆகையினால இந்த மணிகள் எல்லாம் தங்கள் கடமையை, தங்களுடைய பணியை செய்தது. பகவான் சிரித்து கொண்டே அவைகளை ஆசீர்வாதம் செய்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. யோசித்து பார்க்கிறோம். உண்டோடி தாழியினை உடைத்தானே, தாய் கட்டி உதைத்த போது அண்டாண்டம் தான் தெரிய, அண்டாண்டம் தான் தெரிய மண் தின்று வாய் காட்டி அன்னையின் முன் பண்டோர் நாள் அற்புதங்கள் படைத்தானே. பரந்தாம பயிரை, இந்த பரந்தாமன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பயிர், அதுவே பச்சை மாமலை போல் மேனி அல்லவா? பரந்தாம பயிரை கண்டாலே போதாதோ, காடு வரை துணை வந்து காத்திடாதோ. வாழ்க்கையினுடைய நிறைவு வரைக்கும் நமக்கு அந்த பகவானை பார்த்தால் போதும், அவனை தரிசித்தால் போதும், அந்த கண்ணனை நினைத்தால் போதும். அப்படி அந்த கண்ணனை நினைத்தால் எல்லாமே வாழ்க்கையிலே வெற்றியாக மாறும். அந்த கண்ணனை, அந்த வண்ண கமலனை எப்பொழுதும் நாம் நினைப்போம். அந்த அற்புதங்கள் படைத்த அருமையான மாதவன், அந்த மாயவன், அந்த ஸ்ரீதரன் நம் வாழ்க்கை முழுவதும் நமக்காக துணையாக வருவான். நன்றி, வணக்கம்.